ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மசாலா டைமண்ட் கட்ஸ் தான் செய்ய போகிறோம். பேக்கரிலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல முறுமுறுன்னு டேஸ்டியான டைமண்ட் சிப்ஸு வீட்லேயே செஞ்சிடலாம். தேய்ச்சி கட் பண்ணுற டைம் தான், மற்றபடி ரொம்ப ஈஸி. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது 120 கிராம்ஸ். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஓமம். இதுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1/8 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை தலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நெய்யோ இல்லைனா காய்ச்சின எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரே டைமில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப அதிகமாயிரும். நான் 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. மாவோட கன்சிஸ்டன்சி பூரி மாவளுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா தின்னாக தேய்க்க முடியும். நான் இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மாவை எடுத்து சப்பாத்தி கட்டை மேலே வச்சுருக்கேன், தேய்ச்சிக்கலாம். இப்போது இதை நான் 3 பால்ஸாக பிரிச்சுக்கிறேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து கொஞ்சமாக மேலே மைதா மாவு தூவிக்கிறேன். இப்போ இதை நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். மாவு தூவி தான் தேய்க்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். எண்ணெய் போட்டு தேய்ச்சோன்னா கையில் ஒட்டிக்கும். அப்புறம் எண்ணெயில் போடும் போதும் ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் மாவு தூவி தேய்ச்சிக்கோங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, தேய்க்கிறதுக்கெல்லாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிட்டேன். பாருங்கள், இப்படி போட்டால் தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கத்தியில் ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த சப்பாத்தி கட்டையை லைட்டாக திருப்பி வச்சு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணோன்னா கரெக்டான டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போது அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் இருக்கிறத லைட்டாக கத்தி விட்டு எடுத்து விட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்றா ஒட்டாமல் இருக்கும். இப்போது இதை பொரிச்சிக்கலாம். நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேய்ச்சி வச்சுருக்க டைமண்ட் கட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரே டைமில் சேர்க்கறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எண்ணெயில் போட்ட உடனே எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். சிப்ஸு போடும் போது ஃப்ளேம் நல்லா ஹையில் இருக்கணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு வரும். எண்ணெய் சரியாக காயாமல் லோ ஃப்ளேமில் வச்சு போட்டோன்னா சிப்ஸு மொறுமொறுன்னு வராது. இந்த சிப்ஸ் வேகிறதுக்கு டைமெல்லாம் ஆகாது. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்குள்ளேயே நல்லா மொறுமொறுன்னு வெந்துடும். நீங்கள் மாவு தேய்ச்சி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சுன்னா சிப்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் 1 கப் மைதா 1 கப் கோதுமை கூட எடுத்து செஞ்சுக்கலாம். மைதாவில் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு பேட்சும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கட் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு பொரிச்சிக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடணும் இல்லைல்ல, அப்படியே தள்ளி விட்டோன்னா அது எண்ணெயில் போய் பொரிஞ்ச உடனே எல்லாம் தனித்தனியாக வந்துடும். எண்ணெய் தெரிச்சிடாமல் சேஃபாக பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம சிப்ஸ் எவ்வளோ மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஸ்நாக்ஸ் டைமண்ட் கட்ஸ் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.